நமஸ்காரம். உங்களை இந்த வீடியோ பதிவின் வாயிலாக பெருஞ்சித்த திருமூலரின் கோவில் உள்ள 2 முக்கியமான ஊர்களுக்கு அழைத்துச் செல்லப் போகின்றேன். முதல் ஊர் திருவாவடுதுறை, இரண்டாவது ஊர் சாத்தனூர். முதல் ஊரான திருவாவடுதுறையில் உள்ள கோமுக்தீஸ்வரர் ஆலயத்துக்குள் உள்ள திருமூலர் கோவிலுக்கும், இரண்டாவது ஊரான சாத்தனூர் இது திருமூலரின் சொந்த ஊராக கருதப்படக்கூடிய ஊர். இந்த ஊரில் உள்ள திருமூலரின் கோவிலுக்கும் நான் அழைத்துச் செல்லப் போகின்றேன். முதல் ஊரான திருவாவடுதுறையில் உள்ள கோமுக்தீஸ்வரர் ஆலயத்துக்குள் உள்ள திருமூலர் சன்னதிக்குள் நாம் நுழைந்தோம் என்றால் அதன் மேற்கூரையில் நாம் குண்டலினி சக்கரத்திற்கான படங்களை பார்க்க முடியும். பலவித வண்ணங்களில் வரைந்திருப்ப மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விஷுக்தி போன்ற குண்டலினி சக்கரங்களுக்கான படங்களை நாம் பார்க்க முடியும். அந்த கோவிலின் 2 பக்க சுவர்களிலும் திருமூலரின் கதை வண்ண ஓவியங்களாக வரையப்பெற்று இருக்கும். இந்த ஓவியங்கள் என்பவை சேக்கிழாரின் பெரிய புராணத்தில் வரக்கூடிய திருமூலரின் கதையை அடிப்படையாக கொண்டு வரையப்பெற்றவை. இந்த கதை மட்டும்தான் திருமூலருக்கு உள்ளதா என்று கேட்டால் இல்லை எனலாம். காரணம், சித்தர் பாடல்களில் 3 விதமான கதைகள் இன்னும் கூறப்படுகின்றன. எனவே 4 விதமான கதைகள் திருமூலருக்கு உள்ளன. 4ம் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவை என்பதை தெரிந்து கொள்ளவும் இதை பற்றி ஏற்கனவே வேறு ஒரு வீடியோவில் பேசியுள்ளேன். இப்பொழுது இந்த கதைகளுக்கான கடைசி ஓவியம் வந்துவிட்டது. இப்பொழுது நேராக நாம் திருமூலர் சன்னதியை பார்க்கலாம். சித்தர் திருமூலர் சிலை ரூபமாக நமக்கு அருள்பாலிப்பார். சித்தர் திருமூலரின் சீடர் காலாங்கிநாதர், அவரின் சீடர் போகர். போகர் தன்னுடைய பாடல்களில் திருமூலர் தன் உடலை சிதம்பரத்தில் கரைத்ததாக குறிப்பிட்டு இருப்பார். இதுதான் கோமுக்தீஸ்வரர் ஆலயத்தின் முகப்பு. இங்கு உள்ள இந்த மரத்தின் கீழ்தான் திருமூலர் தவம் செய்ததாக கூறப்படுகின்றன. ஆனால் இந்த மரம் என்பது அந்த சரியான மரம் கிடையாது. அந்த மரத்தின் சேய் மரம் என்று கூறலாம். சேய் மரம் என்றால் அந்த மரத்தின் கிளையிலிருந்து வந்த புதிய மரம். இது சாத்தனூரில் உள்ள திருமூலருக்கான சன்னதி. இங்கு திருமூல நாயனார் மூலனின் உடலில் புகுந்தது, மற்ற விஷயங்கள், அவருக்கான நட்சத்திரம், முக்தி அடைந்த மாதம் போன்ற அனைத்தும் கொடுக்கப்பட்டுள்ளன. திருமூல நாயனாரின் புராணம் இங்கு கல்வெட்டு போல் பதிக்கப்பட்டுள்ளது. திருமூலரின் பாடல்களும் கல்வெட்டாக பதிக்கப்பட்டுள்ளன. பொதுப்பாயிர பாடல்கள். இதனை சிறப்பு பாயிரம் என்று கூறுவர். காரணம், பழைய பதிப்புகளில் சிறப்பு பாயிரம் என்றே உள்ளது, சுவடிகளிலும் சிறப்பு பாயிரம் என்றே உள்ளது. நான் சென்றிருந்தபொழுது கோயில் மூடப்பட்டிருந்தது. பின்பு அங்குள்ள நண்பரை தொடர்பு கொண்டு அவர் மூலமாக கோயிலை திறக்க ஏற்பாடு செய்து பின்பு திருமூலரை தரிசித்தோம்.